அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இந்த ஈரான் போரில் ஹூத்திஸ் ஒரு பக்கம் சவுதி அரேபியாவின் எண்ணெய் கப்பலை தாக்கி நாங்கள் எரிய வைத்து விடுவோம் என்று மிரட்டி கொண்டிருக்கிறான். அந்த கப்பல்கள் இந்தியாவுக்கு வர வேண்டிய 3 எண்ணெய் கப்பல்கள். அதனால் ஹார்மூஸ் நீரிணையை கடக்க முடியாமல் சூயஸ் கால்வாய் பக்கம் போய் நின்று கொண்டு விட்டது அந்த கப்பல்கள். பைத்தியத்துக்கு வெறிநாய் கிடைச்சா தொந்தரவு வெறிநாய்க்கு கிடையாது, அதெல்லாம் பொதுமக்களுக்கு தான். இந்த பைத்தியங்களை எப்படி சமாளிக்கிறது என்று இஸ்ரேல் சிந்தித்தது. அதன் விளைவுதான் ஹிப்னோசிஸ் என்று ஒரு புதிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இஸ்ரேல் இப்போது கண்டுபிடித்துள்ளது. குபூஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஹூத்திஸுக்கு இது எதுவும் தெரியாது. இவர்கள் விடும் ட்ரோன்கள், ஏவுகணைகள் எல்லாம் சேட்டலைட் நேவிகேஷனை நம்பியே தான் இருக்கின்றன. வானிலிருந்து இவர்கள் விடும் அச்சுறுத்தலை முறியடிக்கத்தான் இப்போது இந்த ஹிப்னாசிஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் உபயோகப்பட போகிறது. ஹிப்னாசிஸ் சிஸ்டம்னா என்ன? அது என்ன செய்யும்னா, சேட்டலைட் சிக்னல்களை வசியப்படுத்தி ஏவுகணைகளின் டைரக்ஷனையே மாற்றி குழப்பி விட்டுவிடும். ஏவுகணைகளிடம் உன்னுடைய டார்கெட் அதோ அங்கே தெரியுது பார், அதுதான், அங்கே போ என்று வழிமாற்றி அனுப்பிவிடும். அது மெடிட்டரேனியன் கடலில் கொண்டு போய் அவற்றை மூழ்கடித்துவிடும். இதற்காக இஸ்ரேல் நாடெங்கும் பல மொபைல் டவர்களை நிறுவிவிட்டது. அவை ஏவுகணைகளுக்கு வரும் சிக்னல்களை தப்பா காட்டி ஏவுகணைகளை நைஸா காதலிக்கிற மாதிரி நடித்து ஏமாற்றி விடுகிறது. ஏரியல் சிக்னல்களை தப்பா கொடுத்து ட்ரோன்களுடைய எம்பெடட் டிஜிட்டல் கம்ப்யூட்டரையே, அதன் மூளையையே குழம்பி போக வைத்து விடுகிறது. இவை இஸ்ரேலின் அயன் டோமின் இன்னொரு பரிமாண வளர்ச்சி, அதனுடைய இன்னொரு அபரிமிதமான முன்னேற்றம் என்று தான் சொல்ல வேண்டும். போர் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் அவன் ஆராய்ச்சியை ஒரு நாளும் நிறுத்தவே மாட்டான். அதுக்காகத்தானே அவன் அங்கங்கே நிறைய அறிவாலயங்களை கட்டி வச்சிருக்கான். இஸ்ரேலுடைய ஏர் ஸ்பேஸ் ரிசர்ச் அதனுடைய ஜிஎம் கை பார்லோவ் என்பவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஹிப்னாசிஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் செலவில்லாமல் எதிரியின் ஆயுதங்களை வீழ்த்திவிடும். அப்படி ஒரு டெக்னிக் இது. இஸ்ரேலை நோக்கி வரும் ஏவுகணையை இன்னொரு ஏவுகணையை விட்டு இன்டர்செப்ட் பண்ணுவதை விட இது செலவு குறைந்தது. வெறும் $2 காஸ்ட் எஃபெக்டிவ் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது. எதிரியை எளிதில் முட்டாளாக்கும் ஒரு டெக்னிக் இது. ஏற்கனவே இருக்கும் டேவிட் ஸ்லிம் அயன் டோம் சிஸ்டம் இதனுடன் சேர்ந்து இதுவும் செயல்படும். லேசர் பீம் வெப்பனோடு சேர்ந்து இதுவும் செயல்படும். இப்போது நடப்பது ஒரு நேவிகேஷன் வார். இப்போ இஸ்ரேலுக்கு தேவை மல்டி லெவல் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஏன்னா இஸ்ரேலை சுற்றி இருப்பது அத்தனையும் எதிரி நாடுகள், அரபு பேசும் எதிரி நாடுகள், இஸ்லாமிய நாடுகள். ஆபரேஷன் எக்ஸலன்ஸ் எப்போதுமே இஸ்ரேலிடம் நிறையவே இருக்கிறது. ஒரே மண்ணின் தண்ணீரை குடித்து வாழும் இரு இனங்களுக்கு இடையே இருக்கும் வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தீர்களா? ஒருத்தன் அடிமுட்டாளா இருக்கான், ஒருத்தன் அறிவாளியா இருக்கான். எத்தனை வித்தியாசம்! மண்ணையும் காக்கணும், அதன் மைந்தர்களையும் காக்கணும். ஒரு இனத்தையே அழிக்க நினைத்தவன் தான் இப்போது அழிந்து கொண்டிருக்கிறான். ஒருத்தன் குபூஸ் திங்கிறான், இன்னொருத்தன் திங்க் பண்றான். இதுதான் அவர்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம். இஸ்ரேல் உருவாகி இருக்கும் டிஃபென்ஸ் சிஸ்டம் சுனாமி மாதிரி ட்ரோன்கள் வந்தாலும் சமாளிக்கும் திறனுடையது. கூட்டமாக பன்றிகள் போல் வந்தாலும் சமாளிக்கும் என்று சொல்கிறது இஸ்ரேல் இராணுவம். ஈரான் கூட்டமாக குட்டி ட்ரோன்களை விட்டு தாக்கலாம் என்று திட்டமிட்டது முன்பு. அது கைகூடவில்லை, இனி கைகூடவும் செய்யாது. பந்தர் அப்பாஸில் பந்தம் கொளுத்தி போட்டது அமெரிக்கா. அவை நின்று எரிந்து கொண்டிருக்கிறது. அணைக்க முடியாமல், தண்ணீர் இல்லாமல் கண்ணீர் விட்டு கொண்டு தத்தளிக்கிறது பந்தர் அப்பாஸ் துறைமுகம். அமெரிக்க வீரர்கள் சாக அமெரிக்காவின் மட அடியை அதிகமாக பார்க்கிறது ஈரான். கொத்தாக விடும் ஏவுகணைகள் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருந்து 1-2 தப்பி ஊடுருவி வந்து விட்டாலும் டேமேஜ் அதனால் அதிகமாக இருக்கிறது. ஈரான் விடுவது அத்தனையும் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகள். ஷாஹீத் 129, ஷாஹீத் 136 மாடல் ட்ரோன்களை தான் ஈரான் அதிகமாக தயாரித்து வைத்துள்ளது. அதைத்தான் விடுகிறது. அவை மொத்தமாக சேர்ந்து வந்தால் அதை எப்படி இஸ்ரேல் சமாளிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். ஹை எனர்ஜி லேசர் வெப்பன் சிஸ்டம் இஸ்ரேலை காக்கும் என்று யூத விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். இப்போது கோமெனி தாக்கப்பட்ட போது அவர் இருந்த மாளிகையின் இடிபாடுகள் வீடியோவாக வெளியே வந்துள்ளது. கோமெனியின் குடும்ப உறுப்பினர்களையும் சேர்த்து மொத்தம் 60 பேர் இறந்துள்ளார்கள். அதில் கோமெனியின் 14 வயது பேத்தியும் அடக்கம்.
முதலில் அமெரிக்கா இரவில்தான் கோமெனியின் மாளிகையை தாக்கலாம் என்று திட்டமிட்டிருந்தது. அதை மாற்றி அமைத்தது இஸ்ரேல் தான். காலை 9 to 9:30 மணிக்குள்ள அட்டாக் பண்ணலாம் என்று மாற்றியது இஸ்ரேல். 10 மணிக்கு கோமெனியின் மாளிகையில் முக்கியமான டாப் லெவல் IRGC தலைவர்கள் அங்கு நடக்கும் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகிறார்கள் என்று மொசாத் சொல்லியது. உடனே இஸ்ரேலியர்கள் இரவில் தாக்குவதை மாற்றி அதை காலையில் இருந்து மாற்றினார்கள். பிளானை மாற்றியது நல்லதா போச்சு. 40 பெருந்தலைகள் அங்கு உருண்டன. மொத்தம் 60 ஏவுகணைகள் பாய்ந்ததாக கணக்கு வேற சொல்லுகிறார்கள். லேசர் வெப்பன் யூஸ் பண்ணும்போது மேகங்கள் அதிகமாக இருந்தால் சரியாக அது வேலை செய்யாது. இஸ்ரேலின் லேசர் பீம் முன்பு சிங்கிள் பீம் மூலமாகத்தான் ஏவுகணைகளை தாக்கி அழித்து வந்தது. இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய லேசர் சிஸ்டம் அந்த வெப்பனில் ஒரே நேரத்தில் ஒரு காயின் சைஸ் அளவுக்கு கதிர்வீச்சை மாற்றி 100 லேசர் பீம்களாக இப்போது தாக்குதலை செய்கிறது அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம். இனி எதுவும் தப்ப முடியாது. ஒரே பீமில் 100 ஏவுகணைகள் உருளும். ஒரே நேரத்தில் 100 லேசர் பீம்கள் ஒன்றாக பாயும். ஈரான் இதற்கிடையில் ஒரு குசும்புத்தனத்தையும் இப்போது காட்டியுள்ளது. ஜோர்டான் கொடுத்த துப்பை வைத்துதான் ஜோர்டானில் உள்ள அமெரிக்கன் பேஸை நாங்கள் தாக்கினோம். அதில் 2 அமெரிக்க விமானங்களும் 2 அமெரிக்க சோல்ஜர்களும் இறந்து விட்டார்கள் என்று சும்மனாச்சும் கொளுத்தி போட்டு இருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கும் ஜோர்டானுக்கும் ஒரு சண்டையை மூட்டி விடலாம், ஒரு பகைமையை ஏற்படுத்தி விடலாம் என்ற எண்ணம் தெரிகிறது. ஜோர்டான் நாட்டிலிருந்து அமெரிக்காவை துரத்திவிட இந்த துப்பை ஜோர்டான் தான் எங்களுக்கு கொடுத்தது என்றும் சொல்லியிருக்கிறார் இந்த IRGC இராணுவ தலைமை. இந்த போரில் ஜோர்டான் ஈரான் பக்கம்தான் உள்ளது என்று இன்னொரு தீக்குச்சியையும் கொளுத்தி போட்டிருக்கார். இப்ப இந்த போரை இழுத்து செல்வது ஈரான் அல்ல, அமெரிக்கா தான். இதுவரை யூஸ் பண்ணாத B-1 பாமை யூஸ் பண்ண தொடங்கி இருக்கிறது அமெரிக்கா. 11ஆம் நாள் 12ஆம் நாள் திருவிழாவில் யுத்தத்தில் ஈரானின் மேல் அமெரிக்கா இதை உபயோகப்படுத்தி பல இராணுவ நிலைகளை வீழ்த்தி இருக்கிறது. ஈரானுடைய ஆர்ம்ஸ் ஸ்டாக், மிசைல்ஸ் ஃபேக்டரி, ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி, ஆயுத கோடவுன்கள், எனர்ஜி ப்ரொடியூசிங் யூனிட், பாலங்கள், ஹைவேக்கள் இவைகளை குறிவைத்து தாக்கி இருக்கிறது அமெரிக்கா. முன்ன மாதிரி 300-400 ஏவுகணைகளை ஈரானால் இப்போ விட முடியவில்லை. எல்லாமே ரேஷனில் தான் இப்போ ராக்கெட்டுகளை விட முடிகிறது. கால் உடைந்து கிடப்பதால் நொண்டி முஸ்தபாவால் ஒன்றுமே பண்ண முடியவில்லை. ஈரானில் இருக்கும்போதே சொன்னா கேட்காத IRGC இப்போ முஜிதபா வெளிநாட்டில் இருந்து உத்தரவு போட்டா கேட்பானா? இப்படி நம்மளை ஒரு கரப்பாம்பூச்சியா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்கப்பா என்று ரொம்ப கவலைப்படுகிறார். பேசாம இந்தியாவுக்கு ஓடி போயிடலாமான்னு தோணுது. அங்கே தான் கரப்பாம்பூச்சிக்கு ஒரு வாய்ஸ் இருக்கு, மரியாதை இருக்கு என்று சிந்தனை அவருடைய மனதுக்குள் ஓடிக்கொண்டிருப்பது நமக்குத்தானே தெரியும். ஒரு கரப்பாம்பூச்சிக்குத்தானே இன்னொரு கரப்பாம்பூச்சியை பற்றி தெரியும், அது எப்படி சிந்திக்கும் என்று தெரியும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானின் நேச்சுரல் ரிசோர்ஸை குறிவைத்து தாக்குகிறார்கள். அது டேமேஜ் ஆனால் சீக்கிரமே பாகிஸ்தானா மாறிவிடும் இந்த ஈரான். உலக புரோக்கர்கள் சங்கத்தில் மெம்பராக வேண்டியது வருமே என்று ஈரான் இப்போதே கவலைப்படுகிறது. ஒரு முறை மிசைலை விடும்போது ஈரானின் ரேடார் இருக்கும் இடத்தை இஸ்ரேல் கண்டுபிடித்து விடுகிறது. மிசைல் போகும் பாதையை இவர்கள் ரேடாரில் தானே பார்க்கிறார்கள். இருக்கிற மிசைல்கள் எல்லாத்தையும் இப்போ செலவழித்து விட முடியாது. வாரம் நீண்டு கொண்டே போனால் தாக்குவதற்கும் தாக்கு பிடிப்பதற்கும் ஏவுகணைகள் வேண்டுமே. எங்க வழி தனி வழி என்று சொல்லலாம், ஆனால் செய்ய முடியாது. பாலைவனங்கள் வாழ தகுதி இல்லாத இடம் என்று ஏன் மனிதன் அறிவித்தான்? இந்த மாதிரி அரபுகள் வாழும் இடம் பாதுகாப்பானது அல்ல என்றுதான் தொலை தூரத்துக்கு அவன் அங்கிருந்து பயணித்தான். அப்படித்தான் காசா நிலப்பகுதியில் வந்து குடியேறினான் அந்த அரபுகள். நான் அரபு நாட்டிலிருந்து வருகிறேன் என்று சொன்னவன் அங்கு மீன் பிடித்தனர், வியாபாரம் செய்தனர். அதுவே என் தாய்நாடு என்றான். ஈரான் என் தகப்பன் நாடு என்றான். அப்பங்காரம் போய்விட்ட பிறகு செய்வதறியாது திரு என்று திருவாரூர்காரன் மாதிரி முழிக்கிறான். இன்னும் 5 வருஷத்துல அல்ல, பல வருடங்கள் இப்படித்தான் முழிப்பான். ஈரான் பிரச்சனை தீர ஒரே ஒரு வழி இருக்கிறது. அது ஈரானால் மட்டும்தான் தீர்த்து வைக்க முடியும். ஈரான் தீரணும். புரிந்தவன் பிஸ்தா, புரியாதவன் என் அடுத்த வீடியோவை பாருங்கள். நான் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.